சின்ன வயசுல கையில ஷாம்பு பாட்டில் பிடிச்சிட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்தா என்ன சொல்லணும்னு. ஆனா நவ் ஐம் லைக் டூ எக்ஸைட்டட் டு ரிமெம்பர் ஆல் தட். சுத்தமா சொல்லணும்னா எல்லாம் ஒரு மேஜிக் மாதிரியே தோணுது. ஒரு படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். I'm so honored and flattered to have been sharing stage space with such talented and experienced people. இதெல்லாம் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சண்டி குதிரை. நானும் அம்மாவும் ரொம்ப டென்ஸ்ட் ஆகிதான் இது எஸ் வேணுமா இல்லை நோ வேணுமான்னு அப்படியே இருந்தேன். பட் இட் வாஸ் மை டேட் ஹூ ஹட் ஃபோர்ஸ் மீ டு டேக் தட் எக்ஸ்ட்ரா மைல் இன் லைஃப் அண்ட் நவ் இட்ஸ் ஆல் ஹஸ் ஹேப்பன். ஸோ சண்டி குதிரை அன்பு சார் வந்து ஸ்டோரி சொல்லும்போது ரொம்ப ஒரு ஹோம்லியான கேரக்டர், ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர் கீர்த்தி அப்படின்னு, சம்திங் தட் வாஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ ஆம். அண்ட் இட் ஜஸ்ட் டிமாண்டட் மீ டு கம் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் and to like do new things. Sandi Kudura பண்றது it was an amazing experience for me. ஒரு village life எப்படிங்கிறது it taught me and more to say more சென்னையில் வந்து I got to know more about the Chennai culture. எவ்வளோ லவ்லியான ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கல்ச்சர் அப்படின்னு. Anbu sirku evlo thanks சொன்னாலும் it's not enough because he's bared a lot with me as a newcomer. He kept me in track. Appa he taught me what all I should be doing, and then he tried his level best to turn me into a professional. So avungalukku big thanks. Humongous thanks to my mom and dad and my amma. They've always been with me, and then they just taught me what I should be in life. To my Sandi Kudure team, we are like a family. Romba caring on a team, and to my co-star Raj Kamal for being so supportive and for helping me like throughout everything. So I just hope Sandi Kudure is going to be a big success and it's going to give us new horizons. எனக்கு முதல்ல இயக்குனரை பற்றி தான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலாக என் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் ஒரு தடவை. பட் அப்போ கூட அவரோட டீட்டெயில்ஸ் இவ்வளோ தெரியாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவர் சொன்ன மாதிரி 5 வருஷம் ஒரு கதையை வச்சுட்டு இருந்ததெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. அது அரங்கேறும் நாட்கள், அது எப்போ எந்த டயத்தில் வரணும், அது வெற்றி அடையணும்னா எந்த நேரத்துக்கு அது வந்து கரெக்டாக ரீச் ஆகணுமோ அது ஆகணும். அது அந்த நேரம் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெற்றி அடைவீர்கள், பயப்படாதீங்க. அப்பப்போ ராஜ்கமல் ஆஃபீஸ்க்கு வரும்போது சொல்லுவார், சார் ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணியிருக்கோம், சின்ன பட்ஜெட் படம். ஆரம்பத்தில் எல்லாம் சின்ன பட்ஜெட் படத்தில் தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலக நாயனாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் எந்த படத்தில் அறிமுகமானாங்க, எப்படி வந்திருக்காங்க. அது ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாக்குள்ளே எடுத்த படம் தான் அரங்கேற்றமெல்லாம் அந்த காலத்தில். அபூர்வ ராகங்கள் அது 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்திருக்காது அப்போது, பிளாக் அண்ட் ஒயிட்டில். அன்றைக்கி 10 லட்சம்னா பெரிய விஷயம். ஸோ 1990 நான் பண்ண புரியாத புதிர் 30 லட்சம் சின்ன பட்ஜெட் படம் தான். ஒரு புரியாத புதிர் 33 லட்ச ரூபா சேரன் பாண்டியன். அது மூலிமா தான் நான் ஒரு இயக்குனர் வந்தேன். இயக்குனர்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன பட்ஜெட் படத்தில் தான் அறிமுகமாகி அது வெட்டி அடைஞ்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி பெருசாக தெரிகிறாங்க. ஸோ அப்படி தான் அன்புமணி அவர்களும் மிகப்பெரிய வெற்றி அடைவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் பேச்சதுலேருந்தே தெரியுது எவ்வளோ வருஷமாக அவர் வந்து அதை சேஸ் பண்ணிட்டு கனி சொன்ன மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ஓடிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறமா அது வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா அப்பா அப்படின்னு உட்காந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறது இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெற்றி அடைவீங்க, கவலைப்படாதீங்க. அவரை மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ராஜ்கமல் அது பாருங்கள், நான் கமல் சார் ரஜினி சார்லாம் அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் பட்ஜெட் சின்ன பட்ஜெட்டில் தான் வந்தார். நீ அந்த மாதிரி வருவேன்றதுக்காக சொல்ல வர. அவங்களும் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள். 3 முடிச்சு இதுதான் ஸ்ரீதேவி, அது வந்து 10 லட்ச ரூபா தான் பட்ஜெட்டு. ஸோ சின்ன படங்கள்லேருந்து தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அத்தனை பேருமே இருக்காங்க, மிகப்பெரிய ஆட்கள் அத்தனை பேருமே. அதனால் சின்ன பட்ஜெட் படம்ன்றதெல்லாம் இல்லை. இந்த படம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு சின்ன நல்ல சென்டர் பாயிண்ட் ஒன்று சொன்னார். அதனால் வந்து அந்த பாயிண்ட்டை வச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கமர்ஷியலாக பண்ணியிருக்காருன்ற சொன்னார். இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காருன்னு தெரியாது, கமர்ஷியலாக பண்ணியிருக்கேன்றது தெரிஞ்சிச்சு. நான் வேறு ஃபஸ்ட் ரோவில் லோ ஆங்கிளில் படம் அந்த சாங் பார்த்தேன். அந்த இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கணும், அது எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கணும். ஏன்னா நிறைய டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி இது இருக்கிற மீடியாவில் வந்து விதவிதமாக இருக்காங்க. ஒருத்தர் பார்க்கும்போதே அதை பற்றி மெசேஜ் அனுப்புகிற குரூப்பும் இருக்குது, பார்த்ததுக்கப்புறம் பாராட்டிட்டு போகிறதும் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு படங்கள் எடுக்க வேண்டியது சூழ்நிலை இருக்கும். நம்பர் ஆஃப் டேஸ் ஓடினதை வச்சு இப்போல்லாம் சக்ஸஸ் சொல்லுறதில்ல. நல்ல படம்னு சொல்லிட்டா போதும். அது வந்து அங்கே அது ஸ்மால் ஸ்க்ரீன்ஸில் ஓடிடும், அது ஓடிடும். நல்ல படம் அது போட்ட அமௌண்ட்டுக்கு விட ஜாஸ்தியாக வந்துச்சா அவ்வளோதான், அதுதான் சக்ஸஸ்.
நீ 5 ரூபா போட்டிருக்கியா, அது 5.25 ரூபா வந்தனாவே பெரிய சக்ஸஸ். இன்னைக்கு நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாம் இனிமேல் பார்க்க முடியாது. பெரிய பெரிய படங்களுக்கே 2 வீக்ஸ் தான். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் டேஸை பார்க்காதீங்க. உங்கள் நல்ல படம்ன்ற பேர் வந்து அது எல்லா சென்டர்ஸும் நல்லபடியாக ஓடணும், அவ்வளோதான். ஆனால் எனக்கு லத்தாராவும் அவங்க ராஜ்கமலும் வந்து இன்றைக்கி தான் வேறு மாதிரி இருக்காங்க. யூஸ்வலாக ஒரே கலரில் தான் இருப்பாங்க. ஆனால் அவர் ஹீரோன்னு மேடை போட்ட உடனே வேறு கலரில் வந்துட்டாரேன்னு பார்த்தேன் நான். அப்புறம் அவரே அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டாரு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோயின், ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே பாடல்கள் மட்டுமல்ல, இந்த படமும் மிக மிக பெரிய வெற்றி அடைய வேண்டும். அதற்கு என்னுடைய பிரார்த்தனைகள். இன்னைக்கு நாளை வந்து மறக்கவே முடியாது என்னால். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இல்லை, காலையிலேருந்து என் சகோதரர்கள்லாம் இருக்காங்க. நான் மத்தியானத்துலேருந்து தான் இங்கே இருக்கேன். நானும் மரியாவும் சொன்னேன். மரியாதை சொன்னேன், இங்கே ஒரு ரூம் கேட்டுருவோம், அப்படியே விரித்து படுத்துடலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு. அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, அது ஒரு விஷயம் இருக்குது. என் தம்பி ராஜ்கமல். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்து ஒரு திரைப்படம் எடுத்து அதை வந்து ஒரு இசை வெளியீட்டு விழாவில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் மட்டுமே தான் நான் இருந்தேன். நான் என்னையை தான் திரும்பி பார்த்தேன் அன்பு சொல்லும்போது. என்னென்னா, நான் சின்ன திரையில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 600-700 எபிசோட் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னை வைத்து படம் எடுக்க தயாரிப்பாளர் தயாராக இருந்தார். ஏன்னா சரண் வந்தார். வந்து டே ஒரு கதை சொல்கிறான், நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். எஸ்பிபி சார்கிட்ட போய் கதை சொன்னேன். அங்கேருந்து கிளம்பி போய் ஏஆர் ரகுமான் மியூசிக், எஸ்பிபி சார் ப்ரொடியூசர், ஒரு ஹீரோவை சந்திக்கிறோம். எல்லாம் கதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் இந்த சீரியல்ஸ் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு. அப்படியா, சரி நீங்கள் கிளம்புங்க, நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அடுத்த நாள் சரணை கூப்பிட்டு கதை நல்லாயிருக்கு, அதை வாங்கிக்குவோம். இது ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து இவங்க என்ன கரெக்டாக மேக் பண்ணிடுவாங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாரு. சரண் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறாப்புல. நான் சொன்னேன், கதை நான் அந்த மற்றவங்கள மாதிரி ஏதோ 7 வருஷம் வச்சுருந்தேன் 5 வருஷம் வச்சுருந்தேன்லாம் கிடையாது. 15 நிமிஷத்தில் கதை சொல்லுவேன். நான் பார்க்குறதெல்லாம் கதை தான் எனக்கு, அதனால் பிரச்சனை இல்லை, வேணால் கதையை வச்சுக்கோ அப்படின்னேன். இல்லைடா, நான் அதுக்கு சொல்ல, இப்போ இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னா. அந்த டைமில் தான் வெங்கட் பிரபு வந்தான். அண்ணா டீ சாப்பிடலாமா அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் நடிக்கிறீங்களாடா, ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உட்கார் அப்படியே உட்காருன்னு சொல்லி பிரபுவின் சரணையை உட்கார வச்சு நான் உன்னை சரணடைந்தேன் கதை சொன்னேன். அதான் என்னுடைய முதல் கதை. எஸ்பி சார் கூப்பிட்டாரு. ஏப்பா என்னப்பா, அவர் ஒரு ஸ்டாரை வச்சு பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலான்னா. இல்லை, ஸ்டார் தான் வரலையே, நான் இவங்க 2 பேரும் வச்சு பண்ணுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. சரி கதை சொல்கிறேன் அப்படின்னாரு. கதை ஆரம்பிச்சு இன்ட்ரோல் வரைக்கும் சொன்னேன். இல்லை, நீ படம் எடுத்துகிட்டு படத்தை எடுத்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான் உன்னை சரணடைந்தேன். அது அன்னைக்கு அந்த தைரியம் கொடுக்குறதுக்கு என் நண்பன் இருந்தான், எல்லாம் இருந்தாங்க, ஏறி வந்தாச்சு. இல்லை அப்படின்னா அன்னைக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்றது தான் நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா நமக்கான வெற்றி பக்கத்துலேயே இருக்கும். நம்ம வந்து இந்த சந்திலேயே லெஃப்ட் அடிச்சிடுவோம். லெஃப்ட் அடிக்கவே கூடாது. அதான் ராஜ்கமல் ஒவ்வொரு முறையும் என்னை தொடர்பு கொள்ளும்போது சொல்லுவாங்க, உனக்கான வெற்றி பக்கத்துலேயே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கு, அடுத்த லெஃப்ட்டில் இருக்கும். ஆனால் நீ இங்கே டயர்டாகி திரும்பிடுவேன், திரும்ப அதை ஓடு 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 ஓடுன்னு ஓட வச்சிடலாம். இன்றைக்கி அந்த இடத்துல வந்து நிற்கிறான். ஏன்னா வெற்றி வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைச்சாது. அதை நாம் தேடி தான் போய் பிடிச்சி தான் எடுத்துகிட்டு வரணும். அப்படி தான். அது ரொம்ப சீரியஸாக போகுதுன்னு நினைக்கிறேன். போதும். அப்புறம் ராஜ்கமல் என் தம்பி, அவனை முதல்ல நான் பார்த்தது நல்லா ஞாபகம். நான் ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்கேன், அவர் லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் கேட்டேன், என்ன லவ், புடலங்கா லவ், அச்சீவ் பண்ண டைமில் என்ன லவ் அப்படின்னா. அது அப்படியே பார்த்துட்டே இருக்கும். என்னோட திட்டுறாங்க அப்படின்னு. இவன் வந்து வெளியில் வந்து அப்படியே தூரமாக நிற்பான். ஏன்னா உள்ளே வந்தால் நான் திட்டுவேன்னு. ஏன்னா செட்டுக்குள்ளே வந்தால் அப்படியே தனியாக நிற்பான். கரெக்டாக பிரேக் விடும்போது 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல மூலையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இப்படி ஆரம்பிச்சது. ராஜ்கமலை முதல்லேருந்து தெரியும், இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து தெரியும், இவங்க 2 பேருக்குமான காதல் தெரியும், அவங்க ஜெயிச்சது தெரியும் வாழ்க்கையில். இன்றைக்கி அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்றது தெரியும். இவங்க 2 பேரும் நீடி வாழணும், இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் தான் நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். சண்டி குதிரை மாபெரும் வெற்றி அடையும். அக்கா விட்டு காலடி மண் எடுத்து டெஸ்டி சுற்றி போடணும். இணைய ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுது. ஏன்னா நிறையா மாஸ்டர் பேசிட்டாரு, நான் பேசினாலும் தெரியாது. இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு இயக்குனர் பண்ணியிருக்காரு. அவரே தயாரிப்பாளராக இருந்திருக்காரு, அவரே டைரக்டராக இருந்திருக்காரு, ஒரு இணை தயாரிப்பாளர் வந்திருக்காரு, அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த பாட்டு நிகழ்ச்சி எப்படி வேகமாக வந்துச்சோ அதே மாதிரி எல்லா சினிமா கொட்டகையிலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல பணத்தை அல்லணும்னு கடவுள்கிட்ட வேடிக்கிறேன். நன்றி. சில பேருக்கு சினிமா ரொம்ப சீக்கிரம் கிடச்சிரும், சில பேருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடும். எங்கே இந்த 2வது கேட்டகரி நானோன்னு பயந்துட்டு இருந்த ஒரு நாள்லேருந்து நான் பிறந்த நாள் இந்த நாள். ஸோ
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 28 படம் ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்து வேலை பார்த்துருக்கேன் இதே ஆர்கேவி ஸ்டுடியோவில். இப்போ கூட இந்த முன்னாடி இந்த படம் வந்து கீழே விழுந்துட்டே இருந்துச்சு, அந்த சண்டி குதிரை படம். ஐயோ எனக்கு அதை போய் இந்த வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உடனே அதை போய் ஒட்டி வைக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே, இந்த ஆர்கேவி ஸ்டுடியோவாக இருக்கட்டும், பிரசாத் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், எல்லாருமே என்னோட நண்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த 28 படத்துக்கு ஆடியோ லான்ச் வேலை பார்க்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஸ்டேஜில் ஏதாவது ஒரு ஓரத்தில் உட்கார மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் வந்து நிறைய மனசுக்குள்ளார இருந்துச்சு. இன்னைக்கு அது தீர்த்து வைக்க ஒரு முக்கியமான காரணமாக சண்டி குதிரை அமைஞ்சிருக்கு. பத்திரிகையாளர்கள் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் மேடைக்கு வந்தோடனே ஒரே ஒரு நூல் ஜூம் எக்ஸ்ட்ரா பண்ண எல்லா கேமராமேனும் என்னோட மாப்பிள்ளைங்க மச்சானுங்க தான். ஏன்னா எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற எங்கேயாவது படம் நம்ம ஆடியோ லான்ச்சில் இருக்கும்போது என்கிட்ட ஜென்ரலாக சொல்லி அனுப்புவாங்க, அதே மாப்பிள்ளை ஹீரோயினை கூட்டிட்டு வா, டக்குன்னு நம்ம இன்டர்வியூ எடுத்து முடிச்சிருவோம், ஹீரோயினை கூட்டிட்டு நான் போய் டக்குன்னு இதை கூட்டிட்டு வந்துடுவோம். ஏன்னா அப்படி போய் பார்த்தா அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, அவங்ககிட்ட பேசினா ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்மளை ஏதாவது ஒரு கேரக்டருக்கு ஞாபகம் வச்சுப்பாங்களே அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து சின்ன பசங்களாம் மாமா மச்சான்னு சொல்லலாம், இவங்க எல்லாருமே என்னோட அங்கிள்ஸ்ன்னு சொல்லலாம். மேஜர் தாசன் அங்கிள்லேருந்து ஆரம்பிச்சு, அவர் தான் மேஜர், அதுலேருந்து ஆரம்பித்து எல்லா பத்திரிகையாளர்களும் நான் தனித்தனியாக குறிப்பிட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி. ஸோ நான் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவர். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் மூலமாக தான் இன்றைக்கி நான் நிறைய பேரை கூப்பிட்டேன். அந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வாரம் வாரம் வந்து ஹாப்பி வீக்கெண்டுன்னு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு, இவங்க எல்லாமே ஒரு 50-60 ரூபா ஃபோன் வச்சுருப்பாங்க, அந்த ஃபோனே தூக்கி போட்டு உடச்சிடலாமாங்கிற அளவுக்கு அவங்கள நான் வந்து இம்சை பண்ணியிருக்கேன். இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவங்களோட ஃபோன் நீங்கள் இப்போவும் நான் நம்பிக்கையாக சொல்கிறேன், அவங்களோட ஃபோன் வேணால் எடுத்து பாருங்கள், அவங்க ஃபோட்டோ இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக என்னோட ஃபோட்டோ ஒன்று இப்படி குனிஞ்சிட்டு நிற்பேன், இல்லை நிமிர்ந்துட்டு நிற்பேன், இல்லை இப்படி பார்த்துட்டு நிற்பேன், ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வாரம் வாரம் நான் அவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தரை பற்றியும் சொல்லணும்னா, கனி அண்ணன், அது டிஃபால்ட்டாக அது அண்ணன் தான். அது அப்படியே வந்துடும். எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பும்போது சார் வரும், இவருக்கு மட்டும் என்னன்னே தெரியல அண்ணா அண்ணா அண்ணான்னு அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணியிருக்கேன். கேபி சாரோட ஒரு வளர்ப்பு தான் நான். அவரோட டைரக்ஷனில் கணி சார் வந்து ஒரு தடவை கேபி சார் ஏதோ டயர்டாக இருந்தாருங்கிறதால கணி சார் அங்கே ஷூட்டிங் வந்தபோது இந்த ஷார்ட்டை கொஞ்சம் எடுப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்போ கணி சார்ட்ட நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிமிந்து நில் அப்படிங்கிற படத்தில் வந்து லதா ஆக்ட் பண்ணும்போது கூட டிரைவர் வேலைக்கு போயிருந்தபோது அண்ணன் சொன்னார், டேய் ஒரே ஒரு டைலாக் ஒன்று பேசணும், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வரல, நீ பேசுகிறா அப்படின்னாரு. பேசுகிறேனே அப்படின்ட்டு அந்த டப்பிங் வாய்ஸ் ஒன்று பேசினேன். அதுக்காகவே அந்த படத்தை 7 வாட்டி போட்டு அந்த ஒரே ஒரு டைலாக் வரும்போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அமிச்சேன். அண்ணன் எனக்கு இந்த டப்பிங் வாய்ப்பை முதல்ல கொடுத்துட்டாரு. ரவிக்குமார் சார் வந்து தன்னோட வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, அவரோட மொபைல் நம்பர் என்கிட்ட ஷேர் பண்ணதாக தான் இருக்கும். அவர் உண்மையிலேயே ரொம்ப பாவங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எனக்காக இங்கே வரணுங்கிற என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள்? இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கைத்தட்டி ஆகணும். அவங்க வந்து நான்லாம் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, கெட்ட வார்த்தை சொல்லணும்னா வேற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம், அதுக்கு சமம். நான்லாம் ஒன்றுமே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும். எதுக்காக வரணும்? ஒருத்தன் வாய்ப்பு தேடினா உடனே இவங்கெல்லாம் வந்துருவாங்களா? கண்டிப்பாக வரமாட்டாங்க. அது ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் என் மேலே. நான் வந்து போய் வாய்ப்பு கேட்கும்போது லிங்கால வந்து என்கிட்ட திருப்பி சொல்கிறாரு, சும்மா பாசிங் ரோல் தாண்டான்னாரு. ஆனால் அந்த படத்தில் வந்து 8 நிமிஷம் வருது. ரஜினி சார் படத்தில் 8 நிமிஷம் வரணும்னா அதுக்கு மேலே ஒரு புதுமுகத்துக்கு லைஃப்பில் என்ன வேணும் சொல்லுங்கள்? வேற ஒன்றுமே வேணாம். நான் அன்னைக்கே நான் வந்து சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற நினைப்பு எனக்கு வந்துச்சு. அதான் அவர் வந்து சொன்னார், ஒரு 9 ஹவர்ஸ் பிளான் பண்ணார் அந்த சீனை, ஆனால் 4 ஹவர்ஸில் முடிச்சிருச்சுடா போடா அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர். லியாக்கத் அலி கான் அண்ணெல்லாம் நான் என்ன சொல்கிறது, அவரோட வசனங்கள் கேட்டு தேட்டரில், திருச்சி ஸ்டார் தேட்டர்லையும் ஜூபிட்டர் தேட்டர்லையும் கைத்தட்டி வந்த ஒரு ரசிகன் நான். ஒரு வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன், ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்காக வந்திருக்காங்க. ரவி மரியா சார் வந்து ரஜினி சார்ட்ட நான் 200 ரூபா வாங்கின விஷயத்த சொன்னார். ஆனால் ஒரே டேக்கில் அந்த ஷார்ட்டை பண்ணதுக்கு ரஜினி சார் எஞ்சி வந்து கைத்தட்டி அவருக்கு கை கொடுத்தாரு. அந்த இடத்துல ரவிக்குமார் சாரும் இருந்தார், நானும் இருந்தேன். அனுஷ்கா மேடத்திட்ட சொன்னேன், திஸ் கை இஸ் பர்ஃபார்மிங் வெரி வெல், சூப்பர் வெரி நைஸ் பர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னார் ரவி மரியா சார். அந்த இடத்துல நான் நின்று அவருக்காக கை தட்டியிருக்கேன். அரவிந்த்ராஜ் சார், எல்லாருக்கும் வந்து கண் பேசும்பாங்க, ஆனால் இவர் எடுத்த படத்தோட பேர் ஊமை விழிகள். அன்னைக்கு எடுத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து, ராஜ் நம்ம எதாவது பண்ணுவோண்டா கண்டிப்பாக பண்ணுவோண்டா அப்படிங்கிற லெவலில் ஒரு நம்பர் மாற்றினா கூட உடனே எனக்கு அப்டேட் பண்ணுவார். ஏன்னா உன்னோட படம் வாரம் வரலன்னா அது சனிக்கிழமை ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, அதால் அந்த ஹாப்பி வீக்கெண்டை மறந்துடாமல் அமிச்சிரு அமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ரெகுலராக அவருக்கு அமிச்சிட்டு இருப்பேன். ஜாக்குவார் தங்கமண்ணனை இன்னைக்கு தான் முத நான் பார்க்குறேன். அவர் வந்து டமால் டுமில்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவரோட பையனுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அவர் வந்து பியூட்டிஃபுல்லான டான்சர். சூர்யான்னு ஒரு படம் பண்ணார், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அவர் அடுத்த கட்டங்களில் அவரும் வரணும் என்ன மாதிரியே. கஞ்சா கருப்பண்ணேன், அது என்ன சொல்கிறது, அந்த முகத்தை பார்த்தேன். ஃபரீனாலேருந்து எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கஞ்சா கருப்பண்ணேன் ஷூட்டிங்கில் எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. நான் ஏதாவது தப்புகள் பண்ணாலும் என்னை தட்டி வச்சிங்க, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம்
ஒரு ஒன்றுமே தெரியாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் வந்து உட்காந்துருக்கிற கோ ப்ரொடியூசர் சார், இந்த விழாவுக்கே நீங்கள் தான் சார் காரணம். நீங்கள் அங்கேருந்து அமௌண்ட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாதான் நாங்கள் இந்த மாதிரி மேடை ஏறி பேசி ஏதோ 1-2 படத்தில் நடித்து அப்படிலாம் வாழ்க்கை வர முடியும். நீங்கள் தொழிலதிபராக எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதிலெல்லாம் விட சிறந்த நல்லது நீங்கள் சண்டி குதிரை படத்துக்கு கோ ப்ரொடியூசர் ஆனது தான் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக டிஎஸ்ஆர் சுபாஷ் சார், அவர் டிஎஸ்ஆர்னு சொல்கிறதோட எஸ்எல்ஆர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு புது புது விஷயங்களை அள்ளி அள்ளி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ என்னோட அண்ணன் சஞ்சய் சங்கர், ஜெய்சங்கரோட ரசிகர் மன்ற தலைவர் பையன் நான், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் பெரிய ஜெய்சங்கரோட வாரிசுன்னு சொல்ற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லை. அவரோட ரசிகர் மன்றம், எங்கள் அப்பா வந்து அவரோட மன்றத்தை ரெகுலராக பார்த்துட்டு இருந்தாருங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு செருப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில். நாங்கள் அவ்வளோதான், அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள். ஆனால் அந்த குடும்பம் வந்து ஜெய்சார் இருந்த காலம் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கங்கிறது வேற. ஆனால் ஜெய்சார் போன அப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து தன் வீட்டு பிள்ளையா பார்த்துட்டு இருக்க விஜய் சங்கர் அண்ணன், சங்கீதா அக்கா, சஞ்சய் சங்கர் அண்ணன், உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறத விட இன்னும் பெரிய வார்த்தை எனக்கு தெரியல, அப்புறம் சுபாஷ் சார்கிட்ட கேட்டு சொல்கிறேன். மோகன் அண்ணனை தொல்லை பண்ணும்போது அப்போ வாட்ஸ்அப்லாம் கூட இல்லை, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவர் வந்து என்னோட நம்பரை வந்து கண்டிப்பாக வந்து இரிட்டேட்டிங் க்ரீச்சர் அப்படின்னு தான் சேவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அவரை. ஸோ பிரசன்னா, மை டியர் ஃப்ரெண்ட் பிரசன்னா, வாராஸ்ரீ சார் சூப்பர் மியூசிக் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக இந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. வியாபார ரீதியாக இந்த படம் இன்னும் கரெக்டான ஆள்கிட்ட போல, நம்ம வந்து ஓன் ரிலீஸ் பண்ணலாமா இல்லை யார்ட்டையாவது கொடுத்து பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பம் எங்களுக்குள்ளார இருக்கு. நிச்சயமாக இந்த விழா வந்து அதுக்காக ஒரு தீர்வை கொடுக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக எல்லாரும் என்ன ஒரு நடிகனாக தான் பார்த்தாங்க. என்னை முத கதாநாயகனாக பார்த்தது மேல்நாட்டு மருமகன் அப்படின்னு என்னோட முதல் படம் அதுதான். அந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் MSS ஷாஜகான், என் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அவர் தான். அவர் வர சொன்னேன், அவர் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் முத என்ன ஒரு கதாநாயகனாக்கி என்னை ஃப்ரேமில் இறக்குனாரு. அதை தொடர்ந்து தான் அடுத்த படம் என்னோடது சண்டி குதிரை. மேல்நாட்டு மருமகன் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆகஸ்ட்ல அந்த படமும் திரைக்கு வரப்போகுது. ஸோ இது மாதிரி ஒரு அடியாக எடுத்து வச்சு உயிரை கொடுத்து நான் இந்த துறைக்கு வந்திருக்கேன். என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்கிறதுலாம் ஒரு ரெகுலரான விஷயம். அவங்க தான் நான் தான் அவங்க, அதனால ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. லதாவை எல்லாருமே பெட்டர் ஹாஃப்னு சொல்லாங்க. சனிக்கிழமை சாயந்தரம் நான் சொல்கிறேன், அவள் பெட்டர் ஃபுல்லு, கண்டிப்பாக அவள் பெட்டர் ஹாஃப் இல்லை. ஸோ அவளோட சப்போர்ட்டும் இந்த மேடையில் இருக்கவங்க சப்போர்ட்டும், ரவிக்குமார் சார் இருக்கும், கணி சார் இருக்கும், நான் கூப்பிட்டதுக்காக வந்த என்னோட வாட்ஸ்அப் நண்பர்கள் எல்லாருமே, நிறைய பேர் என்னோட வாட்ஸ்அப் நண்பர்கள் வந்திருக்கீங்க. வியாபார ரீதியாகவும் நிறைய பேரை கூப்பிட்டுருக்கேன். எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஆளுகால் 4 விஷயம் இதை விட்டு அதை விட்டு சீரியஸாகவே பதட்டமாக தான் இருக்குது. ஸோ ஓகே, அன்புமதி சார், அன்பும் மதியும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டும் ஒரு பேர்லேயே நிறைஞ்சிருக்கு, அன்பு மதி. ஸோ என்ன வந்து இந்த படத்துக்கு முத அவர் எதுக்கு கூப்பிட்டாருன்னா, சார் ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன், அந்த கதைக்கு ஒரு நல்ல ஹீரோ வேணும், நீங்கள் கொஞ்சம் கோஆர்டினேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, எனக்கு ஒரு நல்ல ஹீரோ நீங்கள் சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த கதையை என்கிட்ட சொன்னார். அப்போ தான் நான் இவருக்கு நிறைய ஹீரோஸோட ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தேன். அனுப்பும் போதெல்லாம் கீழே பின் குறிப்பு போடுவேன், எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தால்தான் இந்த ஹீரோ உங்கள் படத்தில் நடிப்பார், எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தால்தான் இந்த ஹீரோ உங்கள் படத்தில் நடிப்பார் அப்படின்னு. இவர் எல்லாத்தையும் படிச்சிருவார், அந்த லைன் மட்டும் படிக்கவே மாட்டார். அப்புறம் ஒரு நாள் வந்து ஏதோ கோயிலுக்கு அம்மா சொன்னாங்க முடி விட்டுறா அப்படின்னு. அப்போ முடியெல்லாம் விட்டு தாடியெல்லாம் விட்டு ஒரு சூப்பராக ஒரு ஹீரோ ஒருத்தர் பெங்களூர்லேருந்து இருந்தார். அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு, அந்த ஹீரோ சரியாக செட் ஆகல சார், ரொம்ப சேட்டு பையன் மாதிரி இருக்கான் அப்படிங்கும் போது என்ன பார்த்தாரு, சார் பேசாமல் நீங்களே நடிச்சிடலாமே அப்படின்னாரு. என்ன கேரக்டர் சார் அப்படின்னு. ஹீரோ கேரக்டர் சார் அப்படின்னாரு. சார் கலாய்க்காதீங்க சார், போங்க சார் அப்படின்னா. இல்லைப்பா உண்மையிலே ஹீரோ கேட்டதா நீங்கள் பண்ணுங்க, நம்ம இறங்கி பண்ணலாம் அப்படின்னு அவர் கொடுத்த ஒரு உற்சாகம் தான் இன்னைக்கு இங்கே இவ்வளோ தூரம் பேச்சு. இன்னைக்குன்னு இல்லை, சினிமாவில் நான் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக டைரக்டர்ஸ் கேட்குற ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பேன். இப்போ கூட உள்ள வரும்போது ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்ல இருந்தேன், வந்தோன்னே ஐயோ சார் நிறைய வேலைகளில் சொல்ல மறந்துட்டேன், ஒரு பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா அந்த பொண்ணு பட்டு புடவையில் வந்திருக்குன்னு. உடனே கூட இருந்த ஒரு பயலை அமிச்சு உடனே வீட்டில் போய் ஒரு பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்துட்டு இந்த பாருங்க பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்துட்டேன். உடனே அது மறைக்குங்கிறதால இப்படி வந்து காமிச்சேன். ஸோ நிச்சயமாக உங்கள் எல்லாரோட ஆதரவையும் கொடுங்க. மேடையில் இருக்கிறவங்க ரவி மரியா சார், லியாக்கத் அலி கான் எல்லாருமே மறுபடியும் அவங்க பேர் சொல்ல வேண்டியதில்லை. எந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அந்த கம்பெனியில் ஒரு பையன் இருக்கான், நல்லா பண்ணியிருக்கான், பார்த்தேன் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், அந்த பயலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தொடர்ந்து எனக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து என்னை ஜெயிக்க வைங்க. என்றைக்கும் நான் இதே மாதிரி ஒரு விசுவாசமானவன் இருப்பேன். நேற்று வரைக்கும் வில்லன், இன்னைக்கு காமெடியன் ஆகிட்டேன். ஒரே படம், அதற்கு வந்து எழில் சார் தான் முக்கிய காரணம். இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் முன்னே தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகனை உருவாக்குவது கதை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனர் தான். நான் வெயில் படத்தில் வில்லனாக அறிமுகமானேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெரிஃபிக் கேரக்டர் தான். ஒரு நாள் இது நானும் எழில் சாரும் D40ன்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனில்
அவர் கேட்ட ஒரு விஷயம், இவ்வளோ காமெடி சென்ஸ் இருக்கிற ரவி உங்களை யார் வில்லன் ஆக்குனதுன்னு கேட்டார். நீங்கள் வேணா காமெடி ஆக்கிங்க சார்னு சொன்னேன். 6 மாதத்தில் அடுத்த படம் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் தான் அதில் காமெடி வில்லன்னார். அதான் மனங்குத்தி பறவை. அது பயங்கரமாக கிளிக் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஹெவியாக காமெடி பண்ணார். அதுதான் தேசிங்க ராஜா. இந்த படத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க காமெடினார். அதுதான் வேலை வந்துட்டா வெள்ளைக்காரன். எதுக்கு இந்த இடத்துல வந்து டேரக்டரை பற்றி என்னுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறேன் இந்த விழாலன்னா, அதே மாதிரி தான் என்ன மாதிரியே ஒரு ஏக்கத்தோடு தெரிஞ்சவர் வந்து திரு ராஜ்கமல் அவர். அவர் பேர்லேயே வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய பேனர் இருக்கு. ராஜ் கமல், அவங்க அம்மா பேர் ராஜலட்சுமி அம்மா, அவர் பேர் கமலஹாசன், ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்காரு. அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது சார். லிங்கா படத்தில் தான் நானும் சாரும் நடித்தோம். இந்த பெரிய வாய்ப்பை வந்து எனக்கு இயக்குனர் கே. ரவிக்குமார் சார் அவங்க தான் கொடுத்தாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தன்னை ஒரு ஹீரோவே நினச்சிக்குவார். நான் அவரோட பாடி லாங்குவேஜ், நைட்டு பேசுகிறப்போ, காலையில் ஷூட்டிங்கில், லஞ்ச் ஹவரில் எப்பயுமே ஒரு ஹீரோ மாதிரியே அவருடைய பாடி லாங்குவேஜ் ஃபுல்லாக இருக்கும். நான் கேட்டேன், ராஜ்கமல் என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, ஹீரோ நடிக்கலாமான்னு யோசிக்கிறீங்களா நான் கேட்பேன். கல்யாணம் ஆனா சார், எம்ஜிஆர் 40 வயசில் வரலையா சார் அப்படிலாம் பேசுவார். என்னடா நம்ம வில்லன் நடிச்சிட்டு இருக்கோம், நமக்கே இந்த எண்ணம் தோண மாட்டேங்குது. சமுத்திரகனி சார் அப்பாங்கிற டைட்டில் தான் நடிக்கிறாரு. இவர் கல்யாணம் ஆகி என்னடான்னு பார்த்தோம்னா இவர் ஹீரோ என்ன நடிக்க விடாதா, எம்ஜிஆர் சார் 40 வயசுல நடிச்சேன்னு சொல்றாரு. இந்த ரஜினி படத்தில் நடிக்கிறதா சுத்திட்டு இருக்காரா, இல்லை ரவிக்குமார் சாரை வச்சு அவரை டைரக்ட் பண்ணி இவர் ஹீரோ நடிக்கணும்னு சுத்திட்டு இருக்காரா, எனக்கு பயங்கர குழப்பமா வரும். ரொம்ப எந்திஸ்டியஸ்டிக்கா இருப்பார். ஆனால் நம்ம எதை தேடுகிறோமோ, எதை தீவிரமாக தேடுறோமோ அது நம்ம கை கிடைச்சிருக்கிறது உதாரணம் வந்து ராஜ்கமல். எனக்கு ஹீரோ ஆகணும்னு எந்த காலத்துலையும் தோணதே இல்லை. நான் டைரக்டர் ஜாதி, டைரக்டராக வந்தேன். சடனாக இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் எனக்கு வில்லனாக்குனார், நடிகன் ஆகிட்டேன். ஆனால் அவர் எந்த எண்ணம், அதாவதுங்க எண்ணம் தான் செயலுங்கிறதுக்கு, எண்ணம் தான் வாழ்க்கை. குறிக்கோள் வந்து எண்ணமாக மாறும், எண்ணம் வந்து வாழ்க்கையாக மாறும். அந்த வாழ்க்கைக்கு உதாரணம் வந்து ராஜ்கமல் சார் வந்து லிங்கா ஷூட்டிங்கில் வந்து ரஜினி சார்ட்ட எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. வாங்க வாங்க ரஜினி சார் எல்லாத்துக்கும் ஃபோட்டோ. இவர் மட்டும் என்ன பண்ணாருன்னா, ஒரு 200 பணத்தை கொடுத்துட்டு உங்கள் கையால் கொடுங்கன்னு இவர்லேருந்து கொடுத்தார். அவர் அதை வாங்கிட்டு நல்லா இருப்பான்னு கொடுத்தார். ஸோ ரஜினி சார் கையால் நீங்கள் வந்து பணம் பெற்றிருக்கீங்க, ராஜ்கமல் சாருடைய பேனரில் பேர் வச்சுருக்கீங்க. இந்த 2 சூப்பர் ஸ்டாரும் இணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையும் வெற்றியும் கிடைக்கும். அப்புறம் இயக்குனர் பேசும்போது இது இந்த 5 வருட உழைப்புன்னாரு. அதாவது வழக்கமாக எல்லா ரைட்டருமே வந்து நான் 10 வருஷம் ஸ்கிரிப்டை வச்சுருந்தேன், 5 வருஷம் வச்சுருந்தேன்னு சொல்லுவாங்க. வச்சுருந்தேங்கிறது வேற, 5 வருட உழைப்புங்கிறது வேற. ஆமாம், நான் கூட ஒரு ஸ்கிரிப்டை 20 வருஷமாக வச்சுருந்தேன், 5 வயசில் பண்ண கதை. வச்சிருந்தங்கிறது வேற, உழைப்புங்கிறது வேற. அவர் 5 வருடம் உழைச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிட்ஜ் ஆன் தி ரிவர் குவைக்னு ஒரு படம் வந்து 5 வருஷம் உழைப்பு. அதே மாதிரி சொல்லியிருக்காரு. பட்ஜெட் வேணா சின்னதாக இருக்கலாம் சார், ஆனால் உங்களுடைய உழைப்பு மிகப்பெரியதுங்கிறது ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே நான் எங்கே கேட்டாலும் நான் வாதாடுவேன். ஒரு பட்டிமன்றம் வச்சா 1/2 மணி நேரம் பேசுவேன். அந்த படம் வந்து சந்திரமுகியோட ஸ்க்ரீன் பிளேவை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் கிடையாது. அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா காரணம்னு ஒரு மலையாளத்தில் ஒரு படம் வந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் த்ரில்லரில் தான் ஸ்க்ரீன் பிளே வந்து டைட் பண்ண முடியும். அந்த டைட்டை வந்து சண்டி குதிரை பண்ணியிருக்குன்னு ட்ரெய்லரில் எனக்கு தோணுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். சண்டி குதிரை நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்தோம், மிக அற்புதமாக இருந்துச்சு. அன்பு சார் வந்து ரொம்ப அற்புதமாக அவரோட திறமையெல்லாம் கொட்டி வடித்த மிக அற்புதமான ஒரு படமாக இருக்கும் சண்டி குதிரை. நிச்சயமாக சார் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து 2 வீலரில் போகிற ஒரு சாதாரண மனிதனே, நிச்சயமாக நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற ஒரு மிகப்பெரிய மாமனிதனாக இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வரணுங்கிறது என்னோடய வாழ்த்தில் உங்களோட எல்லோர வாழ்த்து தான். நிச்சயமாக நடக்கும். உங்கள் படம் பிஸ்னஸ் ஆகாதோ அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த படத்தை வாங்காமல் யார் இருப்பா? அந்த படம் மிக அருமையான படம், மிக அற்புதமான படம். லாஸ்ட்டாக ஒரு சாங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னத்திரையில் இருக்க அத்தனை பேரும் உங்கள் கூட கை கோத்துருக்காங்கங்கிறது எனக்கு அதில் தெரிஞ்சிச்சு. இன்னும் படத்தில் நிறையா வித்தியாசமான நிகழ்வுகள் நிச்சயமாக வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் வந்ததுனால நிச்சயமாக அதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பீங்க, நல்ல மெசேஜ், நாட்டுக்கு தேவையான ஒரு நல்லது சொல்லியிருப்பீங்க. நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னோட மனசார வாழ்த்துக்கள், இவங்களோட மனசார வாழ்த்துக்களும் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நீ ஒரு கவிதை அப்படின்ற பாடல் பாடியிருக்கேன். கவிஞர் எழுதுனதுனால நீ ஒரு கவிதை நான் ஒரு கவிதைன்னு ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் மியூசிக் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த டீமில் மெயினாக சொல்லணுன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் ராஜ்கமலோட ஒய்ஃப் லதார் அவர்கள் வந்து எவ்வளோ ஒரு பேக்கிங், அவங்களோட ஆர்வம், ரெக்கார்டிங் தியேட்டர் வந்ததுலேருந்து நான் பார்த்ததுலேருந்து நிறையா வாட்ஸ்அப் வீடியோஸ் நிறையா ஷேர் பண்ணுறதுலேருந்து இந்த ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே, அன்புமை சாரும் அப்படி தான், அண்டு ராஜ்கமல், அது வாராஸ்ரீ சாரும் அப்படி தான். 6000 பாட்டு லிரிக்ஸ் எழுதிட்டு திடீர்னு எனக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு.
ஸோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப அற்புதமாக இருக்குது, யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது அற்புதமாக அது ஹிட் கொடுத்துருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விஜயாண்டி சார், எனக்கு தெரிஞ்சது வந்து சவுண்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி வந்திருக்காரு. இப்போது அடுத்ததாக வாராஸ்ரீ சார் வந்து நெக்ஸ்ட் ஒரு அந்த மாதிரி எல்லாருமே இப்போ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லா வந்திருக்கு, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லோருக்கும். அண்ட் ப்ரொடியூசர் சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா ஓடும். ஒன்ஸ் அகெயின் நான் பாடலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குதிரை வந்து சண்டி குதிரையாக இருந்தால் தான் அதால் ஜெயிக்க முடியும். குதிரை வந்து சாதாரண குதிரையாக இருந்தால் ரேஸில் ஓடாத குதிரையை வந்து சுட்டு தான் தள்ளுவாங்க. சண்டி குதிரையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இதை ஏன் சொல்கிறேன்னா, ராஜ்கமல் வந்து ஒரு சண்டி குதிரை. இந்த அம்மா கடிவாளம் போட்டாங்க, லதா போட்டு அவர் வந்து சண்டி குதிரையாக தான் இருந்துட்டார். பல சின்னத்திரை வாய்ப்புகள் வந்து அவருக்கு வந்த போதும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குதிரை சண்டி குதிரை வந்து சண்டித்தனம் பண்ணி நான் சினிமாவுக்கு தான் வருவேன்ட்டு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி சினிமாவுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டியது அவருடைய தந்தையார் திரு கணேஷ் அவர்கள். அதை நாங்களாம் சண்டை போட்டுட்டு சினிமாவுக்கு வந்தவங்க. இவர் ஏன்டா நீ இன்னும் சினிமாவுக்கு போகலேன்னு சண்டை போட்டவர் அவங்க அப்பா. அதை வந்து ராஜ்கமலுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அவர் சண்டி குதிரையாக இருந்து ஜெயிச்ச இன்னொரு விஷயம் லதா தான். அது வந்து கணேஷ் சாருக்கு அவங்க குடும்பத்தாருக்கும் தெரியும், ராஜ்கமலுக்கும் தெரியும். அதனால் சண்டி குதிரையாக இருந்து நீங்கள் நிறைய வெற்றியை பெற்றிருக்கீங்க. இந்த சண்டி குதிரை உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். படத்தினுடைய பாடல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இதை சின்ன படம்னு டைரக்டர் சொல்கிறாரு, அது நம்பும்படியாக எதுவுமே தெரியல. படத்தை பார்த்தா எல்லாமே வந்து மிக பிரம்மாண்டமான படமாக தான் இருந்தது. பலருடைய வாழ்த்துக்களை சொன்னாங்க. கமல் சார், ரஜினி சார், ஜெய்சங்கர் சார், பாலச்சந்தர் சார், ரவிக்குமார் சார், கணி சார், பலருடைய பேரை கேட்கும்போதே வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாத்த விட வந்து நுழைஞ்ச உடனே இந்த திரையரங்கம் நிறைஞ்சிருந்தது பாருங்கள், அதை பார்த்த உடனேயே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுன்ற நம்பிக்கை வந்துடுச்சு. எனக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சிக்கு அன்பு சகோதரர் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் தலைமை தாங்கி இருக்கிறாரு. நான் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சரத்குமார் சார் நடித்த அரவிந்தன் படம் ஷூட்டிங்கு, அதுக்கு நான் ரைட்டரு, நான் போயிருந்தேன். வர்ற வழியில் பிரபு சார் ஷூட்டிங்கு, பாரம்பரியம் நினைக்கிறேன், ரவிக்குமார் சார் தான் டைரக்டரு. பார்த்துட்டு போகலாம் செட்லேருந்து வந்தோம். இப்போ ரவிக்குமார் சார் சொன்னார், சார் உங்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும், என் படத்துக்கு நீங்கள் எழுதணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் கேட்குறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம், சொல்லுங்கள் எப்போ வேணாலும் வந்து எழுதுறேன் அப்படின்னேன். சென்னைக்கு வந்த பிறகு சில நாட்களுக்கு அப்புறம் அதே போல் அழைப்பு வந்தது. சூப்பர் குட் படம், தர்பார்னு படம், சரத்குமார் சார் ஹீரோ, சார் தான் கதை திரைக்கதை டைரக்டர், நான் டைலாக் ரைட்டரு. டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்தது. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அந்த படப்பிடிப்பு தொடங்கலை, அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அப்போ சேரன் சார் வந்து இவர்கிட்ட துணை இயக்குனராக இருக்கார். முதல் படம் இயக்கிறதுக்காக பூஜை போட போகிறாங்க, இன்விடேஷன் அடிக்கணும். எப்படி இன்விடேஷன் அடிக்கணும்னு இவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாருக்கு நினைவு இருக்கோ, எனக்கு நல்ல நினைவு இருக்குது. சார் சொன்னார் என்கிட்ட, ஒரு நல்ல வாழ்த்துற மாதிரி ஒரு 4 வார்த்தைகள் எழுதி கொடுங்க சார், இன்விடேஷனில் போடணும்னாரு. சார்கிட்ட எழுதி வாங்கிக்கணும். அப்போ நான் எழுதுனேன். அப்போது ஒரு பாரதி ராஜாவிடமிருந்து ஒரு பாக்கியராஜ், ஒரு பாக்கியராஜிடமிருந்து ஒரு பார்த்திபன், ஒரு பார்த்திபன் வந்து விக்ரமன், ஒரு விக்ரமனிடமிருந்து ஒரு கே.எஸ். ரவிக்குமார், ஒரு கே.எஸ். ரவிக்குமாரிடமிருந்து சேரன் என்று புகழ் வர என்னை வந்து வாழ்த்துங்கள் அப்படின்னு சேரன் நடிக்கிற மாதிரி நான் எழுதி கொடுத்தேன். இன்னைக்கு இந்த இயக்குனருக்கு அப்படித்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கே.எஸ். ரவிக்குமார் போல நீங்கள் புகழ் வரணும், வளர்ச்சி அடையணும் தான் நான் வாழ்த்துறேன்.